ஒரே ஒரு ஃபோன் கால் தான் ஒட்டுமொத்த கல்யாணமே க்ளோஸ் ஆயிடுச்சு. அது எங்க என்னன்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். கர்நாடகா மாநிலத்துல தாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்தது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் போயிடுச்சு. கரெக்ட்டா தாலி கட்டுற நேரத்துல மணப்பெண் வந்து மணமகன் கிட்ட எனக்கு கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல. என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணமகன் கிட்ட வந்து சொல்றாங்க. என்னங்க நீங்க அப்பல்லாம் வந்து எதுவுமே சொல்லல. இப்ப போயிட்டு தாலி கட்டுற நேரத்துல இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மணமகன் வந்து கேட்கறாங்க. ஆமாங்க என்னோட பெற்றோர் தான் என்ன வந்து ரொம்ப வற்புறுத்தி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நீங்க பெண் பார்க்க வரும்போதே நான் வேணாம் தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்ன ரொம்பவே வற்புறுத்துனாங்க. அதுக்கப்புறம் நான் ஓகே சொன்னேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்னோட காதலன் கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? இந்த டைம்ல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து போலீஸ்க்கு தெரிஞ்சுட்டு அப்புறம் போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது போலீஸ் கிட்டயும் இதே பதில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சுத்தமா வந்து விருப்பம் இல்ல. என்னோட பெற்றோர்கள் வந்து என்ன ரொம்பவே வற்புறுத்துனாங்க. அதனாலதான் இந்த கல்யாணம் வந்து மணமேடை வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார்கிட்டயும் அந்த மணமகள் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் மணமகனும் ஓகே உன்னோட சுச்சுவேஷன் எனக்கும் புரியுது. ஓகே உனக்கு புடிச்சவரே நீ மேரேஜ் பண்ணிக்கோ. நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆனா மணமகளோட பெற்றோர்கள் வந்து ரொம்ப நேரம் பேசி அவங்க வந்து ஒத்துக்கவே இல்ல. போலீஸ் பேசியும் கூட இல்ல இல்ல இவங்கள தான் வந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும். அவங்க என்ன சொல்றது நாங்க சொல்றத தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இருந்தாலுமே அவங்க வந்து கேட்கல. ஆனா முகூர்த்தத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தன்னோட காதலன் கிட்ட வந்து மணமகள் வந்து பேசிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பெற்றோர்கள் கிட்ட மணமகன் வந்து எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொன்னதுமே சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு நிறைய செலவாச்சு பாத்தீங்களா? அந்த செலவெல்லாம் வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணமகன் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பெண் வீட்டாருக்கு வந்து வாங்கி கொடுத்த பொருட்கள், பெண்ணுக்கு வந்து வாங்கி கொடுத்த புடவைகள், அதுக்கான அமௌண்ட் எல்லாம் எவ்வளவு வந்துச்சோ அதெல்லாம் எங்களுக்கு ரிட்டர்ன் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அது சொல்லி முடிச்சுட்டு காதலன் கூட நீ ரொம்ப சந்தோஷமா வாழுமா, நான் உன்னை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், நீ ஹாப்பியா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மணமகனும் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா மணமகளோட பெற்றோர்கள் கிட்ட மணமகன் வந்து ரொம்ப நேரமா பேசுறாங்க. நீங்க எதுவும் சொல்லாதீங்க, அவங்களுக்கு பிடிச்ச லைஃப் அவங்க வந்து வாழட்டும். சப்போஸ் வந்து என் கூட சேர்ந்து இப்ப திருமணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஹாப்பியாவே இருந்திருக்க மாட்டாங்க. நானும் கஷ்டப்பட்டுட்டு அவங்களும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி மணமேடை வரைக்கும் போயிட்டு கல்யாணம் நிச்சயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு போங்க.